பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 22 முதல் 24 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22 அதிகாரத்திலே பொல்லாத ராஜாக்கள் மீது வருகிறதான நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டா. எரேமியா தீர்க்க தரிசனங்கள் இங்கே ராஜாக்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் தாவீதின் வீட்டை ஆண்டவர் தண்டிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். ராஜாக்களை நியாயம் தீர்ப்பார் என்பதையும் இங்கே சல்லூம் ராஜாவுக்கு எதிராக, யோயாக்கின் ராஜாவுக்கு எதிராக, யோயாக்கீம் ராஜாவுக்கு எதிராக இங்கே வசனங்கள் வெளிப்படுவதை குறித்து பார்க்கிறோம். யோயாக்கின் குமாரனான கோனியாவுக்கு எதிராக காரியங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. சல்லூம் என்ற ராஜா யோசியாவின் குமாரன். அந்த சல்லூமை குறித்து அவன் இங்கே திரும்பி வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மறிப்பான் என்றும் இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்றும் நாடு கடத்தப்படுகிற அந்த ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்க முடியும். நீ கேதுரு மர மாளிகையினாலே விளாபுகிறபடியினாலே ராஜாவாய் இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான் என்று சொல்லி அங்கே தாவீதினுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். யார் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நீதியின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி நடக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் நீதி தவறி இதோ அநீதியான முறையிலே நடக்கும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்கிறார்கள். யோயாக்கீம் ராஜா செய்த அநீதியான பாவங்களும் கொடுமைகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் முதலாவதாக எருசலேம் படையெடுத்த பொழுது யோயாக்கீம் கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் எருசலேமுக்கு புறம்பாக அவனுக்கு மரியாதையற்ற அடக்கம் கொடுக்கப்பட்டது. பாபிலோன் கொண்டு செல்லப்பட்ட பின்பு அவன் விடுவிக்கப்பட்டான். இங்கே வந்து அவன் முடிவு பரிதாபமாக இருந்தது. எளிமையும் சிறுமியுமானவர்களுக்கு நாம் உதவினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய மகிமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோயாக்கீம் 2 படையெடுப்பின் போது நேபுகாத் ராஜாவின் 2 படையெடுக்கும் போகும்போது யோயாக்கீம் ராஜா பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதை குறித்து நாம் காண முடியும். இப்படி தேசங்கள் ராஜாக்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்ன பின்பு 23வது அதிகாரத்திலே மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்கிறதை குறித்து, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவன் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை குறித்து இங்கே சொல்லப்படுவது குறித்து பார்க்கிறோம். மெய்ப்பர்கள் இதோ தங்களது மந்தையை சரியாக மெய்ப்பாதபடியினாலே பிரதான மெய்ப்பராகிய இயேசுவையே பிதாவாகிய தேவன் அவர் அனுப்புகிறார். அவரே நமக்காக பிரதான மெய்ப்பராய் வெளிப்படுகிறார். மீண்டும் பொய்யான தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை சொல்லி இங்கே அவர்கள் தண்டனையை பெற்றுக்கொள்கிற காரியங்களை குறித்தும் இங்கே வேதம் தெரிவிக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறவர்கள், பாவங்கள் நிறைந்த இந்த சமுதாயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை மாற்றி பேசுகிறவர்கள்,
கர்த்தருடைய வார்த்தை அக்கினியைப் போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், ஆண்டவர் தாமே இதோ ஒருவராய் தந்த அயலாண்டத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாக அடிக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கும் எதிராய் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையை நித்திய லட்சியாக உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டோடைய கோபாக்கினை வெளிப்படுகிறதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே இதோ ஆலயத்தின் முன்பதாக வைக்கப்பட்டிருந்த 2 அத்திப்பழமுள்ள கூடைகளை இங்கு ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு கூடையிலே நல்ல பழங்கள் இருக்கிறது, மற்றொரு கூடையிலே கெட்டுப்போன புசிக்கத்தகாத கெட்ட அத்தி பழங்கள் இருக்கிறது. இது கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட அந்த யூதரை நல்ல பழங்கள் என்றும், அங்கே எருசலேமில் கைவிடப்பட்ட அந்த மற்ற யூதர்களை ஆண்டவர் கெட்ட பழமங்கள் என்றும் தள்ளிவிடப்பட்டவர்கள் என்றும் ஆண்டவர் சொல்லி அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி வசனங்களின்படி நடந்து நல்ல கனியை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, மகிமையை காண பண்ணுவாராக, சர்வவல்லவரோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.